பிரெக்னன்சி எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? 3 டெஸ்ட் மூலமா பிரெக்னன்சியை நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப கையை பிடிச்சி பார்க்கறது? கையை பிடிச்சி பார்த்துலாம் சொல்ல முடியாது. இந்த 3 டெஸ்ட்ல தான் சொல்ல முடியும். ஒரு சிம்பிள் டூ இட் அட் ஹோம் யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கலாம். பிளட்ல சீரம் பீட்டா ஹெச்சிஜி அப்படிங்கிற ஒரு பிளட் வேல்யூ மூலமா கண்டுபிடிக்கலாம். ஒரு நல்ல அல்ட்ராசவுண்ட் மூலமாவும் கண்டுபிடிக்கலாம். யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் யாருக்கெல்லாம் பண்ணலான்னு பார்த்தா, ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கவங்களுக்கு ஆன் த டே ஆஃப் யுவர் மிஸ்ட் பீரியட் நீங்க ஒரு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட பிரெக்னெண்டா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு சிம்பிள் மெத்தட், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான மெத்தட். யாருக்கு இந்த பிளட் டெஸ்ட் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை டியூப்ல கரு உண்டாயிருக்குமோன்ற சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ் இதை பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா ஐவிஎஃப் பிரெக்னன்சிஸ், ஐவிஎஃப் மூலமா குழந்தைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு இது பண்ண வேண்டியிருக்கும். நார்மல் மக்கள் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்றதுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கண்டிப்பா இல்லை. ஸ்கேன் யாருக்கு பண்ணலாம் அப்படின்னா, பிரெக்னன்சி ஒரு 6 வீக்ஸ் போலதான் கன்ஃபார்ம்டா இந்த கரு கர்ப்பப்பைக்குள்ள வளர்ந்துருக்கு அப்படிங்கறத நம்மளால ஒரு ஸ்கேன் மூலமா சொல்ல முடியும்.